ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேன் இங்கிலீஷ்ல. ஸோ இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஓகே, ஸோ நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் வாசிக்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். பிகாஸ் எல்லா வீடியோஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கமெண்ட்ஸ், உங்களோட ஃபீட்பேக், ஓகே, ஸோ அது எல்லாமே சூப்பரா இருக்கும். நிச்சயமா உங்களால இங்கிலீஷ் பேச முடியும், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. பட் நான் சொல்ற ஒரே விஷயத்த மட்டும் பண்ணுங்களேன், பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? பிராக்டிஸ் பண்ணாலே நீங்க சூப்பரா இங்கிலீஷ்ல பேசிடலாம். வேற ஒண்ணுமே தேவையில்ல. நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸை பாருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. தட் இஸ் மோர் தென் இனஃப் டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகே, அதே மாதிரி நம்ம சேனல்ல உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க லைக் பண்றது மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும், நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு என்ன டாபிக்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன வார்த்தை தமிழ்ல இருக்கு. ஓகே, அதுவரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை. இது நம்ம எல்லா இடத்துலயும் பொதுவா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதை எங்க யூஸ் பண்ணணும், இதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அது எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கறத நான் டீட்டெயிலா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேவா? நான் இப்ப 2 வார்த்தைகளை சொல்லி கொடுக்க போறேன். அதுல இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தையை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா கத்துக்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, until அப்படிங்கிற இந்த வார்த்தை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சோ until அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரை அப்படின்னு அர்த்தம். அதுவரை அப்படின்னா until then அப்படின்னு அர்த்தம். ஓகே, until then. சோ until then அப்படின்னா அது வரைக்கும். செந்தில் சார், நீங்க சொல்றீங்க இந்த untilக்கும் until thenக்கும் அப்படி என்ன வித்தியாசம்? அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்க பாருங்க. ஓகேவா? ரைட்டு. இப்போ நானும் என்னோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கோம். ஓகே, சோ இது என்னோட ஃப்ரெண்டு. நானும் என்னோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கோம். அப்ப என் ஃப்ரெண்டுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. அப்ப என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்றான், இப்போ மணி எத்தனை மணி? இப்போ நவ் 6 மணி. ஓகே, 6 o'clock, ஈவினிங் 6 o'clock அப்படின்னு வச்சுக்கோங்க. என் ஃப்ரெண்டு சொல்றான், எனக்கு இப்ப அவசரமா ஒரு வேலை இருக்கு, நான் வெளில போறேன், நான் 8 மணிக்கு தான் திரும்ப வருவேன்னு சொல்றான். அவன் எத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்லியிருக்கான்? 8 மணிக்கு தான் அவன் திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்கான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் 2 விதமா சொல்லலாம். ஒன்னு என்னன்னா, நான் 8 மணி வரைக்கும் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். நான் 8 மணி வரைக்கும் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா, நான் அது வரைக்கும் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். நான் 2 விதமா சொல்லலாம். ஒன்னு, நான் 8 மணி வரை காத்திருப்பேன். புரியுதா? அதுக்கு எப்படி சொல்லலாம்னா, I will wait until 8 o'clock. ஓகே, நீ வெளியே போயிட்டு வா, நான் 8 மணி வரைக்கும் நான் உனக்காக காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் அவன்கிட்ட சொல்லலாம். I will wait until 8 o'clock. ஸோ இந்த அன்டில்க்கு அப்புறம் பாருங்க, அந்த டைமை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதே இது என் ஃப்ரெண்ட் இதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னா, நான் வெளியே போறேன் செந்தில், நான் வர்றதுக்கு 8 மணி ஆகும் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். 8 மணிங்கிறத அவன் முன்னாடியே சொல்லிட்டான். நான் அதுக்கு பதில் எப்படி சொல்லலாம்னா, I will wait until 8 o'clock அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா, நான் அது வரைக்கும் உனக்காக காத்திருப்பேன். நான் டைமை மென்ஷன் பண்ண தேவையில்லை, ஏன்னா அவனே சொல்லிட்டானே 8 மணிக்கு அவன் வர்றதுக்கு 8 மணி ஆகும்னு சொல்லிட்டான். ஓகேடா, நோ ப்ராப்ளம். நான் 8 மணி, நான் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், நான் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அந்த அது வரைக்கும் சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த டைம் இல்லாம அது வரைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. காரணம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி அவன் அந்த டைத்தை சொல்லிட்டான் இல்லையா? சோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ வில் வெயிட், ஓகே, until then. எவ்வளவு ஈஸியா இருக்கு இந்த கான்செப்ட். இதுக்கும் இதுக்கும் அப்படி என்ன வித்தியாசம்? இங்க அன்டில்க்கு அப்புறமா இங்க 8 o'clock அப்படிங்கறத நம்ம போட்டிருக்கோம். ஓகே, நான் 8 மணி வரைக்கும் நான் காத்திருப்பேன், அது என்னோட சஜஷன். ஓகே, நான் 8 மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டீங்க. பட் இது பாத்தீங்க அப்படின்னா, அவன் என் ஃப்ரெண்டு சொன்னான், நான் வர்றதுக்கு 8 மணி ஆகும்னு சொன்னான். ஓகேடா, நோ ப்ராப்ளம், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். இங்க நம்ம டைமை மென்ஷன் பண்ணக்கூடாது. ஃபியூச்சர்ல ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அந்த ஸ்பெசிபிக் பாயிண்ட் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அவன் சொல்லிட்டான் இல்லையா? அந்த சிச்சுவேஷன்ல தான் நம்ம அது வரைக்கும் சொல்லணும். ஓகே, சோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றது உண்டு, நீ எங்க இருக்க? நான் இந்த மாதிரி பஸ் ஸ்டாப்ல தான் இருக்கேன்,
சரி நான் வர்றதுக்கு நான் ஒரு மணி நேரம் ஆகும், நீ எனக்காக வெயிட் பண்ணுவியா? அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். கேஷுவலா சொல்லுவோம் பாத்தீங்களா, அவ்வளவுதாங்க. ஸோ இதுதான் அது வரைக்கும். இந்த அன்டில் பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். ஓகே, அதை நீங்க செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஐ எம் கோயிங் டு டீச் யூ until then. Okay, we are going to discuss many examples for until then. Let's see many examples. You have to practice with me, right? Okay, so இந்த until then யூஸ் பண்றதுக்கான ஒரு சிம்பிளான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் வரலாம். அது ஃபியூச்சர்ல நடக்க போகிற விஷயமா இருக்கும். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு பாயிண்ட் வரைக்கும். ஓகே, என்னால வந்து வெயிட் பண்ண முடியும், இல்ல ஒரு செயலை வந்து செய்ய முடியும், அதான் அர்த்தம். ஓகே, ஸோ இங்க ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட் வந்து எந்த சப்ஜெக்ட்னாலும் இருக்கலாம். ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், சிங்குலர், ப்ளூரல், எந்த சப்ஜெக்ட்னாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வில் வரலாம், இல்ல வில் பி வரலாம். அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷுட் வரலாம். ஓகே, கேன் வரலாம், மாடல் வெர்ப், இந்த மாதிரி எதுனாலும் வரலாம். பட் இந்த வில் பி வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வெர்பு வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த வில் பிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் யூஸ் பண்ணாமே இருப்போம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த சென்டென்ஸ். நான் உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வெர்புக்கு அப்புறமா சில வார்த்தைகள் வந்து நம்ம சென்டென்ஸ்ல இருந்தா அது வரும். அதுக்கப்புறம் until then வரும். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து அது வரைக்கும் நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு இருக்கு. அது வரைக்கும் நான் இங்க இருப்பேன். தட்ஸ் இட். ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் யாரு? நான். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ. சோ இருப்பேன் அப்படின்னு தான் இருக்கு. இங்க பாருங்க, எந்த ஒரு வெர்புமே கிடையாது. சோ இருப்பேன் அப்படிங்கிறது ஒரு பி வெர்ப். அப்ப நம்ம வில் பி யூஸ் பண்ணணும் அதுக்கு. ஓகே, சோ ஐ வில் பி. இங்க வந்து வெர்பே கிடையாது, செயலே இல்ல. நெக்ஸ்ட் என்ன வேர்ட் இருக்கு? இங்கே அப்படின்னு இருக்கு. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹியர். ஐ வில் பி ஹியர். அது வரைக்கும், until then. I'll be here until then. I will be here until then. அது வரைக்கும் நான் இங்க இருப்பேன். ஓகே, சோ இதுல இருந்து நான் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்கட்டுமா? அது வரைக்கும் நான் வீட்ல இருப்பேன். அம்மா சொல்றாங்க, இப்போ நான் இப்போ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன், அது வரைக்கும் நீ வீட்ல இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க, ஓகே மம்மி, அது வரைக்கும் நான் வீட்ல இருப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி சொல்லலாம்? ஐ வில் பி. ஓகே, அதுக்கப்புறம் அந்த வீடு அப்படிங்கிற சேர்த்துக்கணும், ஹோம், அவ்வளவுதான். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் அது வரைக்கும் நான் படிப்பேன் அப்படின்னு இருக்கு. அது வரைக்கும் நான் படிப்பேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு, வீட்டுல சொல்றாங்க எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீ படிக்கணும். ஓகே, அது வரைக்கும் நான் படிப்பேன். ஓகே, ஸோ இங்க பாருங்களேன், படிப்பேன், இதுவும் ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட். எக்ஸாம் முடியறதுக்கு ஒரு மாசம் கூட ஆகலாம், பட் அது வரைக்கும் நான் படிப்பேன். ஸோ ஃபியூச்சர்ல ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் வரைக்கும் ஒரு செயலை நீங்க செய்வீங்க. தட் இஸ் கால்ட் அஸ், ஐ மீன் அந்த சிச்சுவேஷன்ல தான் நம்ம until then அப்படிங்கக்கூடிய ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். அது ஒரு ஃப்ரேஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் யாரு? நான். அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ. நெக்ஸ்ட் வில், ஐ வில். வெர்ப் என்னது? படிக்கிறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஸ்டடி. அது வரைக்கும், until then. அது வரைக்கும் நான் படிப்பேன். ஐ வில் ஸ்டடி until then. ஐ வில் ஸ்டடி until then. அது வரைக்கும் நான் தூங்குவேன் அப்படின்னு இருக்கு. அது வரைக்கும் நான் தூங்குவேன். அது எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். நான் தூங்குவேன், இது எப்படி சொல்லலாம்? ஐ வில் ஸ்லீப். அது வரைக்கும், until then. That's it. I will sleep until then. ஸோ இந்த ஐ வில்க்கு வந்து நான் உங்களுக்கு கன்ட்ராக்ஷன் சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா? ஸோ ஐ வில் அதை எப்படி வாசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் அப்படின்னு வாசிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் கத்துக்கிறோம். நீங்க இந்த மாதிரி கன்ட்ராக்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, I'll study until then. I'll sleep until then. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் எது வரைக்கும் அப்படிங்கக்கூடிய டைமை நீங்க மென்ஷன் பண்ண கூடாது. ஓகே, அதுதான் முக்கியமான விஷயம் until then யூஸ் பண்ணும்போது. அன்டில்க்கு வந்து நம்ம டைம் யூஸ் பண்ணலாம், பட் இங்க வந்து நீங்க மென்ஷன் பண்ணக்கூடாது. அது வரைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். எப்ப வரைக்கும் அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி நீங்க அவங்ககிட்ட பேசும்போது, உங்க ஃப்ரெண்டு கூட பேசும்போதே அந்த டைமை நீங்க வந்து டிசைட் பண்ணிருப்பீங்க. ஓகே, பட் இந்த கான்வர்சேஷன் இப்போ நம்ம பேசும்போது நீங்க வந்து until then தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க டைம் யூஸ் பண்ணக்கூடாது.
ஈஸியா இருக்கா? புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே ஓகே, அதுவரை நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னு இருக்கு. ஓகே, அது வரைக்கும் நாங்க விளையாடுவோம். வீட்டுல வந்து அம்மா சொல்றாங்க இல்ல அப்பா சொல்றாங்க ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் டைம், அதுக்கப்புறம் வந்து படிக்க உட்காந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? அது வரைக்கும் நாங்க விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்கல்ல, அதான். ஓகே, சோ அதுவரை நாங்கள் விளையாடுவோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் விளையாடுவோம், அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். இங்க சப்ஜெக்ட் வந்து நாங்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ we will play. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்க்கு வந்து இதுதான் ரூல். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் வந்து will வரும், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெர்பு வரும், அண்ட் தென் ஃபாலோட் பை, அதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸ்ட்ரா சென்டென்சஸ் ஐ மீன் வேர்ட்ஸ் இருந்தால் நடுவில் வரும், அதுக்கப்புறம் வந்து until then வரும். ஸோ ரூல். ஸோ we will play, நாங்கள் விளையாடுவோம், அதுவரை until then. ஸோ எல்லாரும் ஆன்சர் வந்து மறக்காம கமெண்ட்ல போட்டுட்டே வாங்க. சூப்பரா ஆன்சர் பண்றீங்க நீங்களும். குட். அதுவரை நான் அவனுடன் பேசுவேன், அது வரைக்கும் நான் அவன் கூட பேசுவேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் பேசுவேன், அது எப்படி சொல்லுவீங்க? ஐ வில் டாக். ஓகே, சப்ஜெக்ட் ஆக்சிலரி வெர்ப் வில். ஸோ இந்த வில் வந்து எதை குறிக்குது அப்படின்னா, இந்த சென்டென்ஸ் வந்து ஃபியூச்சர், இட் ரெப்ரசன்ட்ஸ் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஐ வில் டாக், நான் பேசுவேன், அவனுடன், அவனுடன் அப்படின்னா வித் ஹிம், ஐ வில் டாக் வித் ஹிம், I will talk with him. அதுவரை until then. அது வரைக்கும் நான் அவன் கூட பேசுவேன். I will talk to him until then. So talk with him நீங்க சொன்னாலும் கரெக்ட் தான், இல்ல talk to him அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட் தான். ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ வித்ங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணலாம், டூங்கிறது யூஸ் பண்ணலாம். பட் வித் அப்படிங்கிறது நம்ம காமனா யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஐ வில் டாக் வித் ஹிம் until then. or I'll talk to him until then. அது வரைக்கும் நான் அவன் கூட பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, இதை மட்டும் கொஞ்சம் மாத்தி நான் இதுல இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அது வரைக்கும் நான் உன் கூட பேசுவேன், அது வரைக்கும் நான் உன் கூட பேசுவேன், அதை எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. அது வரைக்கும் நான் உன் கூட பேசுவேன். I will talk with you அல்லது to you until then. ஸோ இந்த ஹிம்முக்கு பதிலா நம்ம வந்து you யூஸ் பண்றோம், உன்னுடன் அப்படின்னா you. That's it. சிம்பிளா இருக்கா? நெக்ஸ்ட், அதுவரை அவர்கள் இங்கே தங்குவார்கள், அது வரைக்கும் அவங்க இங்க தங்குவாங்க. இதை எப்படி சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஈஸியான சென்டென்ஸ் தான், பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, இங்கிலீஷ் சூப்பரா பேசிடுவீங்க. ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் வந்து இங்க சப்ஜெக்ட் யாரு? அவர்கள். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? தே. தங்குவார்கள், ஐ மீன் ஆக்சிலரி வெர்ப் வில். தங்குறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வெர்பு ஸ்டே. they will stay, அவர்கள் தங்குவார்கள். இங்கே அப்படின்றது here, they will stay here, அவங்க இங்க தங்குவாங்க. அது வரைக்கும் until then. அவ்வளவுதான், முடிஞ்சு. சிம்பிளா இருக்கா? ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து இதே வார்த்தையை நம்ம until யூஸ் பண்ணி சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். அவங்க நாளைக்கு வரைக்கும் இங்க தங்குவாங்க, அவங்க நாளைக்கு வரைக்கும் இங்க தங்குவாங்க. ஓகே, ஸோ அந்த நாளை வரை அந்த டைமை சொல்லிட்டோம் பாத்தீங்களா, அப்பதான் நீங்க until யூஸ் பண்ணணும். அதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, they will stay here until tomorrow. அவ்வளவுதான். நாளை வரைக்கும்னா until tomorrow, அது வரைக்கும்னா until then. புரிஞ்சிட்டீங்களா? இஸ் இட் ஈஸி? குட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அது வரைக்கும். ஓகே, அது வரைக்கும் நான் வீட்டிலிருந்து வேலை செய்வேன். இப்ப எல்லாருக்கும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த கொரோனா டைம்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருப்பாங்க. ஸோ வீட்டில் இருந்தபடியேனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வீட்டிலிருந்து வேலை செய்வேன், அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ வில் ஒர்க், நான் வேலை செய்வேன். வீட்டிலிருந்து, இருந்துனா ஃப்ரம், ஹோம், I will work from home. அது வரைக்கும். ஓகே, until then. அவ்வளவுதான். I will work from home until then.
இப்போ வந்து உங்ககிட்ட நீங்க வந்து வீட்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து வீட்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னோட சொந்தக்காரங்க யாரோ வந்து என்கிட்ட கேட்கறாங்களே, என் ஃப்ரெண்டே வந்து கேட்கறான். ஓகே, ஸோ இப்போ வந்து உன கம்பெனிக்கு எப்போ கூப்பிடுவாங்க, மேபி வந்து நெக்ஸ்ட் மந்த் கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஏதோ ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமா, அது வரைக்கும் அவன் கூப்பிடுற வரைக்கும் ஓகே, அதை நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் அவனே சொல்லிட்டான், ஓ கூப்பிடுற வரைக்கும் நீ வீட்டில தான் ஒர்க் பண்ணுவியா அப்படின்னு கேட்கறான். ஆமா, அது வரைக்கும் நான் வீட்டில தான் ஒர்க் பண்ணுவேன். காட் இட். ஸோ ஐ வில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்டில் தென். அது வரைக்கும் நான் வீட்டில தான் வேலை செய்வேன். நெக்ஸ்ட், அதுவரை நான் உன்னுடைய காலுக்காக காத்திருப்பேன். அது வரைக்கும் நான் உன்னோட ஃபோன் கால்காக நான் வந்து வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ரைட், இதை எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் சொல்லுங்க. நான் உன்னுடைய ஃபோன் கால்காக காத்திருப்பேன். அதுக்கு முன்னாடி நான் காத்திருப்பேன், அதை எப்படி சொல்லலாம்? ஐ வில் வெயிட். ஐ வில் வெயிட் அப்படின்னா நான் காத்திருப்பேன். பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. உன்னுடைய கால்காக, உன்னோட ஃபோன் கால்காக. ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? காக அப்படின்னா ஃபார், உன்னுடைய கால் ஃபார் யுவர் கால். ஓகே, ஐ வில் வெயிட் ஃபார் யுவர் கால், நான் உன்னோட கால்காக வெயிட் பண்ணுவேன். அது வரைக்கும், until then. That's it. I will wait for your call until then. அது வரைக்கும் நான் உன்னோட கால்காக வெயிட் பண்ணுவேன். நெக்ஸ்ட், அதுவரை நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அது வரைக்கும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ நான் உன்னை விட்டு போக மாட்டேன், அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ வில். ஓகே, அதுவரை நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு இருக்கு பாருங்க, நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, அது வரைக்கும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இது ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நான் விட்டு போக மாட்டேன், அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ வில் போடக்கூடாது, வில்லுக்கு பக்கத்துல நாட் சேர்க்கணும், ஏன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஓகே, ஐ வில் நாட். விட்டு போறதுக்கு என்னது? லீவ். ஐ வில் நாட் லீவ், நான் விட்டு போக மாட்டேன். உன்னை, ஐ வில் நாட் லீவ் யூ, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அது வரைக்கும், until then. அது வரைக்கும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஐ வில் நாட் லீவ் யூ until then. ஸோ வில் நாட் இதை சுருக்கி நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா won't. இந்த மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸ் நீங்க வந்து சொல்லலாம். ஐ won't leave you until then. அது வரைக்கும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? தட்ஸ் இட். இதே மாதிரி இன்னும் ஒரு சில சென்டென்சஸ் இருக்கு, அதுவும் நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட், அது வரைக்கும் பாதுகாப்பா இரு. அது வரைக்கும் பாதுகாப்பா இரு. ஓகே, ஸோ இது வந்து காமனா சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இப்போ வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஊருக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன், நம்மகிட்ட சொல்லுவாங்க அது வரைக்கும் நீ பாதுகாப்பா இரு. ஐ மீன் இதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க திரும்ப வர்ற வரைக்கும் அர்த்தம். ஓகே, ரைட். ஸோ இதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ஃபர்ஸ்ட் பாதுகாப்பாக இரு, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னு வந்து ஸ்டே சேஃப். ஓகே, ஸ்டே சேஃப், பாதுகாப்பாக தங்கியிரு. இல்லைன்னா பி சேஃப் அப்படின்னு நீங்க சொல்லலாம், எதுனாலும் சொல்லிக்கோங்க. ஓகே, ஸ்டே சேஃப் அதுவரை, until then, அது வரைக்கும் பாதுகாப்பாக இரு. ஓகே, நெக்ஸ்ட், அது வரைக்கும் என்னால உனக்கு உதவ முடியும். ஏதோ ஒரு செர்டன் பாயிண்ட், ஒரு ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு பாயிண்ட், அது வரைக்கும் என்னால உனக்கு உதவி செய்ய முடியும். அப்ப என்ன அர்த்தம்? அந்த பாயிண்ட்க்கு மேல என்னால உனக்கு உதவ முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த சென்டென்ஸ் நல்லா வாசிச்சு பாருங்க. என்னால் உனக்கு உதவ முடியும் அப்படின்னு இருக்கு. சோ முடியும் அப்படின்னு வந்திருக்கு பாத்தீங்களா? ஒண்ணும் கிடையாது, வில் யூஸ் பண்ணமா அந்த வில்ல தூக்கிட்டு முடியும் அப்படிங்கிறது பதிலா கேன் போட்டுருவோம், அவ்வளவுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் என்னது? என்னால அப்படின்னா நான் அப்படின்னு தான் அர்த்தம். ஐ முடியும், அப்ப என்ன சொல்லுவீங்க? கேன். ஐ கேன். வெர்ப் என்னது? உதவுறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹெல்ப். ஐ கேன் ஹெல்ப் உனக்கு, யூ. ஐ கேன் ஹெல்ப் யூ, என்னால உனக்கு உதவ முடியும். எப்போ? செர்டன் பாயிண்ட் இன் தி ஃபியூச்சர், ஒரு ஃபியூச்சர்ல ஒரு இடத்து வரைக்கும், அது வரைக்கும். ஓகே, until then. ஓகே, ஐ கேன் ஹெல்ப் யூ until then. நெக்ஸ்ட், அது வரைக்கும் என்னால உனக்கு உதவ முடியாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வேலையை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க நம்ம ஹெல்ப் கேட்கறாங்க. ஸோ நமக்கு இன்னும் சேலரி வரல, ஒரு 10,000 rupees கேட்கறாரு. ஸோ எனக்கு சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அது வரைக்கும் என்னால உனக்கு உதவ முடியாது. சம்பளம் வந்தாதான் ஹெல்ப் பண்ண முடியும்,
அது வரைக்கும் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? இந்த மாதிரி நம்ம வந்து லைவா நம்ம பேசக்கூடிய அந்த சென்டென்சஸோட நீங்க சேர்த்து வச்சு நீங்க இதை படிக்கணும், அப்பதான் ஈஸியா இருக்கும். ஓகே, சோ என்னால உனக்கு உதவ முடியாது, என்னால உனக்கு உதவ முடியும் அப்படின்னா ஐ கேன் ஹெல்ப் யூ. உதவ முடியாது அப்படின்னா இந்த கேன் கூட ஒரு நாட் சேர்க்கணும், அவ்வளவுதான். cannot, I cannot help you அல்லது I can't help you, அவ்வளவுதான். I can't help you, என்னால உனக்கு உதவ முடியாது அதுவரை, until then. I can't help you until then. இது ரெண்டு விதமா வாசிக்கலாம். I can't அப்படின்னு சொல்லலாம், அது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். அமெரிக்கன் இங்கிலீஷ்ல எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா I can't, I can't, I can't help you until then. நீங்க ரெண்டு விதமா எதுனாலும் வாசிக்கலாம். நம்ம பொதுவா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அதிகப்படியான பேர் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஃபாலோ பண்றோம். ஓகே, ஈஸியா இருக்கா, சிம்பிளா இருக்கா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. இன்னும் ஒரு 3 சென்டென்சஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். ஓகே, நம்ம வீட்டில் அடம் பிடிக்கும் போதெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லுவோம், அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிடுவேன் அப்படின்னா ஐ வில் ஈட். நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா ஐ வில் நாட் ஈட். அந்த வில் நாட் அதை சுருக்கி நம்ம won't அப்படின்னு சொல்லலாம். ஓகே, so I won't eat அதுவரை, until then. அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், I won't eat until then. அது வரைக்கும் நான் விளையாட மாட்டேன், அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அது வரைக்கும் நான் விளையாட மாட்டேன். என் ஃப்ரெண்டு வந்தா தான் விளையாடுவேன், அது வரைக்கும் நான் விளையாட மாட்டேன், அதை எப்படி சொல்லுவீங்க? அதுவரை நான் விளையாட மாட்டேன். I won't play, இந்த வெர்பை மட்டும்தான் மாத்தணும். I won't play until then. ஓகே, அது வரைக்கும் நான் சமைக்க மாட்டேன். I won't cook until then. அது வரைக்கும் நான் பாட மாட்டேன். I won't sing until then. அது வரைக்கும் நான் உன்னை மீட் பண்ணவே மாட்டேன். I won't meet until then. அது வரைக்கும் நான் உனக்கு கால் பண்ண மாட்டேன். I won't call you until then. இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். ஈஸியா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட், அதுவரை உன்னுடைய போனை ஆனில் வைக்கவும். ஓகே, அது வரைக்கும் உன் போனை ஆன்லயே வச்சிரு. ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், அந்த செய்தி வர்ற வரைக்கும் அது வரைக்கும் உன்னோட போனை ஆன்லயே வச்சிரு. உன்னோட போனை ஆன்ல வச்சிரு, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா கீப் யோர் phone on. Keep your phone on. Okay, உன்னோட போனை ஆன்ல வைக்கவும். Keep your phone on அதுவரை, until then. அது வரைக்கும் உன்னோட போனை ஆன்ல வை. ஓகே, நெக்ஸ்ட், அதுவரை நீ படிக்க வேண்டும். அது வரைக்கும் நீ படிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. சோ இங்க பாருங்களேன், அது வரைக்கும் நீ படிப்பாய் அப்படின்னா you will study until then. பட் படிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. இது நான் மாடல் வெப் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ வேண்டும் அப்படின்னா வந்து should யூஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். நீ படிக்க வேண்டும் அப்படின்னா you should study. You should study. நீ படிக்க வேண்டும். should அப்படின்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுவரை, until then. You should study until then. அது வரைக்கும் நீ விளையாட வேண்டும். You should play until then. ஓகே, சிம்பிளா இருக்கா? ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குங்க இந்த until then அப்படிங்கிற வார்த்தையை நீ யூஸ் பண்ணும் போது. பட் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ until then அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும் போது அதுக்கப்புறம் டைம் எல்லாம் நீங்க வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகே, 8 மணி வரைக்கும் அப்படின்னா until 8 o'clock. நாளைக்கு வரைக்கும்னா until tomorrow. அடுத்த வாரம் வரைக்கும்னா until next week. இது வந்து வெறும் until then யூஸ் பண்ணும்போது அதுக்கப்புறமா நீங்க டைமை மென்ஷன் பண்ணவே மாட்டோம். ஓகே, சிம்பிளா இருக்கா? புரிஞ்சிட்டீங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கான டெஸ்ட், நீங்க எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். உங்களோட மார்க்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 சென்டென்சஸ் தான் கொடுத்துருக்கேன். அதுவரை நான் எழுதுவேன், அதுவரை நான் உனக்காக காத்திருப்பேன், அதுவரை நீ எனக்கு கால் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த 3 சென்டென்சஸை நல்லா யோசிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஒரு நிமிஷம் இதை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நான் ஆன்சர் சொல்லும் போது நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர்ஸ் பார்க்கலாம்.
அதுவரை நான் எழுதுவேன். நீங்க எல்லாருமே சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே, சோ நான் எழுதுவேன் அப்படின்னா ஐ வில் ரைட். அதுவரை until then. I will write until then. அது வரைக்கும் நான் எழுதுவேன். அதுவரை நான் உனக்காக காத்திருப்பேன். நான் உனக்காக காத்திருப்பேன் அப்படின்னா I will wait for you. நான் உனக்காக காத்திருப்பேன். I will wait for you. எப்போ வரைக்கும்? அது வரைக்கும், ஃபியூச்சர்ல ஒரு பாயிண்ட் வரைக்கும். ஸோ அது வரைக்கும் until then. நெக்ஸ்ட், அதுவரை நீ எனக்கு கால் பண்ண முடியும். அது வரைக்கும் நீ எனக்கு கால் பண்ண முடியும், அதுக்கப்புறம் நீ பண்ண முடியாது. அந்த அர்த்தம் தான். ஓகே, ஸோ நீ எனக்கு கால் பண்ண முடியும். முடியும் அப்படின்னு வந்திருக்கப்ப என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க? என்ன மாடல் வெர்ப்? கேன் யூஸ் பண்ணணும். இங்க வில்லுக்கு பதிலாக நம்ம கேன் போடும், அவ்வளவுதான். ஸோ நீ சப்ஜெக்ட் வந்து இங்க நீன்னு இருக்கு. ஸோ யூ கேன். யூ கேன்னா உன்னால முடியும். வெர்ப் என்னது? கால் பண்றது. யூ கேன் கால். நீ கால் பண்ண முடியும். எனக்கு மீ. யூ கேன் கால் மீ. நீ எனக்கு கால் பண்ண முடியும். அது வரைக்கும் until then. அவ்வளவுதான். சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டீங்க. சூப்பரா இருந்ததா? மார்க்ஸ் எவ்வளவு கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் ஃபுல் மார்க் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குட். ஓகே, குட் ஜாப். அவ்வளவுதாங்க. ஸோ until யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நிச்சயமாவே உங்களால சூப்பரா இங்கிலீஷ் பேச முடியும். அதுக்கு நான் கேரண்டி. இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், அதோட ஆன்சரையும் எழுதி கமெண்ட்ல சொல்லிருங்க. அது வரைக்கும் நான் உன் கூட பேசுவேன். அது வரைக்கும் நான் உன் கூட பேசுவேன். இது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.